ஸ்ரீமந்த நாராயணனுடைய திருமுடிப்பு பாதங்களுக்கு ஐவராஜாக்கள் அருங்கிலி திரௌபதியோடு அனைவர்களும் ஆண்டவனுடைய திருவடியை சரணம் சரணம் என்று சற்று உள்ளே சென்று வருகிறோம். அப்படியா? வாடி கூட உள்ளே சென்று வருகிறோம். சரி பெரியவங்க பேசுறப்ப நமக்கு எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரியா தப்பா இருங்க. ஆகிட்டோம். இதெல்லாம் நீங்க கொண்டு போ. சொல்லலாம். முன்னாடியா நோடா அப்படி. தெரியலடா. ஆயடா.
வந்திருக்கீங்களே ரொம்ப விஷயம் மாமா ஆனா, அழைத்த காரணம் என்னவென்று ஆமா, கேட்கிறீர்கள்? விஷயம் வேண்டாமா? என்னடா? நாங்கள் 13 தான் முடித்து அத்துலானே மாயாவானே அஞ்சாவது வாசவாது நான் கழித்து அந்த பாடி சூரியானினோ நேற்று தினம் உலகமாக முடிவரை கூறுக்கு அனுப்பிவிட்டோம். அவன் கொடுத்தம்மா அழுத்தாமா மகளிர் தோற்ற பாண்டவர் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம், 13 செல்லாகி வந்தார். நாட்டிலே பிரதி பாதி. ஆமா, அப்படி என்று சபை சம்மதமாக இருந்தது. அது வேற இந்த விஷயம். அதாவது அமைதியோ சமத்துக்கு அறிகுறி. அவனா சமுதாயத்துக்கு தெரியும். அறிகுறி. சரி. 12 முடித்தோம். ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் கிடைத்தோம். 3 செல்லாகி உலகத்திலே பாண்டவர் இருந்து கொண்டு உலகமாக முனிவரை கூந்து கழிப்பினோம். அப்போ துரியோதனன், டேய், நீ யார்? நாட்டுக்கு சொந்தக்காரனா? ஆள பிரதமனா? இல்ல உரிமை உனக்கு உண்டா? நீ யார நாடு கேட்க? நாட்டுக்கு உரிமையான வந்து கேட்டா நான் கொடுக்கிறேன், இல்ல மறுக்கிறேன். நீ யாரு நாளுக்கு? நீ யாரு? நீ யாரு? அப்படி என்று சத்ருமகாமுனிவரை விட்டு அவன் புறந்தளித்தான். கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டான். சரி, நாட்டுக்கு உரிமைக்காரன் வந்து கேட்டா கொடுக்கிறேன்னு சொன்னானே, அப்படி என்று என் தம்பியாகி அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கும் பிறந்த புலாந்துவன் அவனை தூது விட்டோம். அவனிடத்திலும் நாடு கொடுக்க மறுத்துட்டான். அதனால செல்லும் செல்லாதற்கு, அதாவது ஒரு சண்டைன்னா சமரம் செய்வதற்கு ஒரு வேலை உண்டு. அதனால சாமினா 24 பொதுவு மனுஷனா போய் ராசசபையில சொன்ன வார்த்தை என்னாச்சு? பாண்டவருக்கு நாடு கொடு, பகலத்தை கொடுத்துருங்க. அப்படி என்று பகவானாகி கண்ணனையே உங்களை ஸ்கூல் அனுப்பலாம் என்று
தர்மந்தனா முதலில் உலகமாமுடிவர் மறுமொழியாக செஞ்சேன். இப்படி இருவரியவரிடமோ நாடு கொடுக்க மறுத்துட்டாங்க கௌரவர்கள். மூன்றாம் முறையாக பாண்டவர்களுக்காக பரிந்து நாடு கேட்க என்ன போக சொல்றேன். நான் மறுக்கல. ஏன்னா என் அத்தை மக்களுக்காக 13 வருஷமா இத்தனை கஷ்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சீங்க. நாடு கேட்க போறேன். ஆனா 2 பெரியவரிடமும் சொன்னது போலவே நாடு இல்லைன்னு சொல்லிட்டா துரியோதன நாடு கொடுக்க மறுத்துட்டா நான் திருப்பி வந்துடுறதா அல்லது நான் செய்ய வேண்டியது என்ன? இதை தெரிஞ்சுட்டு போறேன் வேணும்லப்பா. 2 பெரியவர்களும் மட்டும் குட்டிகளும் தான் போனாங்க. நாடு இல்லைன்னு வந்துட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நானும் அப்படியே திரும்பி வரவா? அதுக்கு மேல செய்ய வேண்டியது என்ன? ஒரு கால் நாடு முழுக்க மறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்க. அப்படி துரியோதன ஒரு கால் மண்ணுக்கு ஆசைப்பட்டு நாடு கொடுக்க மறுத்தா பாண்டவர் 5 பேரும் குடியிருக்க கொஞ்சம் வீடு 5 வீடு கட்ட கொஞ்சம் இடம் வாங்கிக்கோ. நாடு நகரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. தம்பி துரியோதன போடணும். ஐவராஜாக்களுக்கும் 5 தாவாரம் கட்டைகள் இருந்தா கூட போதும். சாபத்தில் இருக்கிறாங்க இருந்தா போதும். சரி, பாண்டவருக்கு பாதி நாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல. தர்மராஜா ஐவராஜாக்களுக்கு 5 வீடு கட்ட நிலந்தா கூட போதுமா? அப்படி கடைசியா கேட்டு சொன்னாருப்பா அப்படின்னு கேட்கிறேன். அவன் பேசுறான் ஐவராஜாக்களுக்கும் 5 வீடு கட்டமும் நிலம் தர முடியாது அப்படின்னு மறுத்துறான். அதுக்கு மேல நான் செய்ய வேண்டியது என்ன? அவன் சொல்றான்னு சொல்லி சொல்லிட்டா நான் என்ன செய்யறது? இல்ல அவனுக்கு பதிலா நீ என்ன பேசுறியானுமோ? இல்ல எதிரி அங்க இருந்தாலும் எதிரி நாயத்தை எடுத்து எதிரி கோசம் பறிச்சு பேசுறீங்க. உங்ககிட்ட இருந்து என்ன நாயம் வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆமா அப்படி பாண்டவராகி 5 அஸ்தாபனத்தில் வீடு கட்டுவதற்கு இடம் கொடுக்க மறுத்துட்டால் பாண்டவர் 5 பேரும் ஆளாமரத்தில் உருக்கட்டி அத்தை சாயத்தை சமைத்தா இதை வைத்துக் கொண்டு கூட காலம் போக்குறோம். மரத்தடியில தங்கறதுக்கு நிழல்ல அஸ்தாபனத்தில் இருக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி எங்காவது அந்நிய தேசத்துல கூட கூலி வேலை செஞ்சு கூட ஜீவனம் பண்ணிக்கிறோம். அந்த சாதத்தை ஆழ விழுதுல ஒரு கட்டி தொங்க வச்சு அந்த ஆழமரத்து நிழல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறீங்க. பாண்டவர் எங்கெங்கயோ 13 வருஷம் தெரிஞ்சாங்க. எங்க தெரிஞ்சாலும் பரவாயில்லப்பா, அஸ்தாபுரத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பேர் இருந்தா போதும். அப்படிதான் கேட்கிறேன். அந்த ஆலமரத்து நிழல்ல அமர்ந்து சாதாரண அளவுக்காவது அனுமதி இருந்தா கூட போதுமா? அதையாவது தர்மராஜா அனுமதி வாங்கிட்டு வர சொன்னான்னு கேட்கிறேன். ஏய் கண்ணா, அந்த ஆலமரம் எங்க போச்சுருக்கு? அஸ்தாபுரத்துல. அதனால அந்த ஆலமரத்து நிழலும் இவருக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். நாம அடிச்சு அப்படிட்டு வர முடியும். அப்படி சொல்லிட்டேன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் கூட குடுத்துருவோம் போல எடுத்து பேசணும். 2 கண்ணுக்கு மூக்கு போறதா அப்படி பேசிவிடணும். போச்சு இல்ல. ஆமா அப்படியே பாண்டவர் அஸ்தாபத்தில் இருக்கிறது கூட இடம் இல்ல அப்படின்னா சண்டை வேண்டாம். அதாவது சண்டை வேண்டாம். அவங்கிட்ட எந்த விதமான ஒரு சுத்தமும் வேண்டாம். நாங்க மறுபடியும் முன்ன போன மனமே காலத்தை கழிக்கிறோம். திரும்பி வந்துருமாமா போன வளர்த்துக்கே போய் காலத்தை கழிச்சுக்கிறோம். என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட மன இலக்கு இல்லாம நாங்க வேற நாட்டுல கூட குடியிருந்து வேலை செஞ்சு பிடிச்சுக்கிறோம். அஸ்தாபுரத்தை வந்து உரி 6ஆம் வீடுல உரிக்கட்டி சாப்பிட்டு நிழல்ல படுத்திருக்கிறது இடம் கேட்டா அங்க கூட கொடுக்க மறுத்தா என்னமாமா செய்ய முடியும்? சண்டை வேண்டாம். சண்டை வேண்டாம்.
சண்டை வேண்டாங்கிற உன் வார்த்தையை ஏத்துக்கிறேன். உன் தம்பிமா திரௌபதி எல்லாம் இருக்காங்க. அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. கொடுத்தா பாக்குறேன், இல்ல நான் போன மாதிரி வளர்த்துக்கே போறேன். நீ வளர்த்துக்கு போறதுக்கு காரணம் எனக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்குலாம் தெரியாது. நாடாளும் தான் அவ்வளவு சுலபமான விஷயம். எத்தனை கஷ்டம் நஷ்டம் இருக்கும். வளர்த்துக்கு போயிட்டா நல்லா பச்சை தலை ஒடிச்சு பதவியால கட்டி கொடுத்தோம்னா 4 பேர் வளர்த்த பழமா பொறிச்சிட்டு வந்து கொடுத்தோம்னா ஆளு ருசி இருக்குமே சாப்பிட்டு போறேன். அதனால இந்த கஷ்டம்லாம் நமக்கு எதுக்கு? அப்படியே போயிடலாம் நீ நினைக்கிறேன். நான் போக மாட்டேன். எதிர்நாயத்தை எடுத்து பேசுறீங்க. நீங்க கேட்டதுக்கு விளக்கம் தான் இருக்கு. காரணம் என்ன? நீ சொல்றேன் நாடு கொடுத்தா பாக்குறேன், இல்லன்னா தம்பி மாரையும் திரௌபதியும் கூட்டிட்டு வளர்த்துக்கு போறேன்னு. ஆனா அவன் தம்பி மாதிரி 4 பேர் திரௌபதி இருக்காங்க. அவங்க ஒரு சபதம் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு தம்பி மதமல்ல நீவன் கெட்ட போகிறீ கெட்ட போகிறீமா எங்க அண்ணன் தான் நாடு கேட்க போசோம்னாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? நாடு இல்லைன்னா வீட்டு வளத்துக்கு போறது எங்க அண்ணன் சொல்லலாம். என்ன ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு முடியாது மாமா. அதனால மற்ற தம்பிமாரையும் திரௌபதியும் சந்திக்கிறேன். அவங்க மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அஷ்டாபுரம் போறேன். நீர் அடித்தால் மீண்டும் ஒன்னா சேர்ந்து விலகினாலும் ஒண்ணு சேர்ந்துக்கும். நாம் ஒரு தாய் மக்கள் அண்ணன் தம்பி போய் சண்டை என்னுடைய உள்ளத்துல கொடுத்தாமாறு கொடுக்கலாம் வந்துருமாமா. அதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்படியா? சரி, நீ சரிப்பட்டு வருமானம் நம்ம வேலைக்கு. என்ன சொன்னார்? 2 பெரியவர்கள் ஆடியாக்க போனாங்களாம். சொல்றாருமா எனக்கு தெரியாது. ஆடியாக்க அக்காலத்துக்கு போனாங்களாம். இல்லன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால 3வது முறையா அஷ்டாவரத்துக்கு போய் பாண்டவருக்கு சேரும் பாகத்தை பெற்றுவா மாமா அப்படின்னு தர்மராஜா சொன்னாரு. அதனால சரி போறேன். 2 பெரியவங்களும் சொன்னது போல என்கிட்ட நாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்டேன். தர்மராஜா சொல்றாரு, மாமா என் தம்பி நாடு கொடுத்தா ஆச்சு. சரி கொடுத்தலாம் என் தம்பி துரியோதனனே நாட்டாண்டு இருக்கும். அதுக்கு 1000 தடவை பெரிய மனுஷன் என் தம்பி யார் தம்பி? துரியோதனனே. சரி என் தம்பி துரியோதனனே நாட்டை ஆண்டுகிட்ட மாமா இறுதியா ஆளவனதுல ஒரு கெட்டி சாதத்தை தொங்க வச்சு அதுல நிழல்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். அதுக்காக அனுமதி வாங்கிட்டு வாங்கினாரு என் அண்ணன். சரி அதுவும் இல்லன்ட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அதெல்லாம் தம்பி பார் 4 பேரையும் கூட்டிட்டு திரௌபதியை கூட்டிட்டு போன வனத்துக்கே போறோமாமா அப்படின்ட்டா தர்மராஜா. அதனால தர்மராஜா சொன்னபடி அவர் முன்னாடி வனத்துக்கு போறியா இல்ல ஓ மனசுல என்ன முடிக்கிறாரு? ஆமா அப்படி வனத்துக்கு சென்று நான் காய்கறி சாப்பிடுவதா? தர்மராஜா சொல்றாருப்பா, நானா போ சொல்றேன். ஆமா மனிதன் செய்தான் பாடி. ஆமா சூதினால வெண்டட செய்தான் அப்போ மாளிகை எங்களை நெருப்பு மடிக்க செய்தான். அந்த பாவி முகத்திலே பாத்திடலாகுமா மாமா மாமா பரந்தாமா
ஆதியால் வசிய நாட்டி மடித்தலை செய்தான் பாவி. ஆமா, நாவினால் சூதினாலே வென்றிட செய்தான் அப்போ. நீதியால் மாளிகளை எங்களை மடிக்க நெருப்பதிட்டு கொல்ல பார்த்தான் அந்த பாவி. உண்மைதான், அந்த பாவி முகத்திலே அந்த பாத்திரம் ஆகுமா மாமா. அதனால மக்கள் துரோபாதையே மகா சபதங்களை நிறுத்தி பங்கம்மாள் பதில் சொன்ன பாதகர் தன்னையெல்லாம் என் செங்கையிலே கடையினாலே சின்னாமணிகள் செய்து கொண்டுடுவேன் என்று சொல்லி வீர விரதமொழி தன்னை மகா சபதத்திலே நிறுத்தி பாகமாய் பதில் சொன்ன பாதகர் தன்னை எல்லாம் எங்களை எப்படி எல்லாம் அந்த சபையில அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கௌரவநாதிகள் 99 பேரு விகர்ண தவிர மற்ற 99 பேரும் நான் படிக்கும்படி வாங்காம விட மாட்டேன் மாமா. எனக்கு தேவையில்லை. சபதம் நிறைவேறணும். அன்று முதல் இன்று வரை என் கையினாலே ஜலத்தை உண்டவில்லை. கங்கை சென்று கங்கை என் கதையினால் அடித்து மேலே வருகிற ஜலத்தை நான் கையில வச்சு பிடிக்கிறேன். அதனால அந்த துர்யோதன கொடிய மடிக்காம விட மாட்டேன் மாமா. என் தேவி பாஞ்சாலி வைத்த கூந்தல் வாடு முடிய வேண்டும். நான் வச்ச சபதம் முடிய சபதம் தான் தெரியும். அப்படி சொல்லியிருக்காரு. உண்மை அப்படியே என்னுடைய சபதம் சரி, கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சபதம் நிறைவேறணும்.